இன்றைக்கி நம்ம have been ப்ளஸ் verb ப்ளஸ் ing have been ப்ளஸ் verb ப்ளஸ் ing இந்த டென்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படின்னா நான் சொல்கிறேன். நான்னா என்னது ஐ, மூன்றுனா என்னது 3, இயர்ஸ் அப்படின்னா வருடங்கள் அப்படின்னா இயர்ஸ், வருடங்கள் ஆக இங்கே லாக இருக்குது அப்படின்னா ஃபார். என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலம் அப்படின்னா இங்கிலீஷ், படித்து அப்படின்னா ஸ்டடி. ஓகேங்களா. கொண்டு இருக்கிறேன், 3 வருஷமாக அவங்க வந்து படிச்சிட்ருக்கேன், ஸ்டில் நான் இன்னமும் படிச்சுட்டே தான் இருக்கேன். ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது, ப்ரெசண்ட்டில் நடந்துகிட்டே இருக்குது, அப்புறம் கண்டினியூஸாகவும் நடந்துகிட்டே தான் இருக்குது. நான் இன்னும் ஸ்டாப் பண்ணல, அவங்க ஸ்டில் ஸ்டாப் பண்ணலை. ஸோ அந்த டைமில் தான் என்ன யூஸ் பண்ணணும், have been verb ப்ளஸ் ing வந்து யூஸ் பண்ணணும். ஸோ படித்து கொண்டிருக்கிறேன், இன்னும் படிச்சுட்டே தான் இருக்காங்க, ing. இப்போ have been, இப்போ நம்ம இப்படி எழுதலாமா, எவ்வளோ வருஷமா, 3 வருஷமா, ஐ 3 வருடங்களாக, have been என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஸ்டடியிங் என்னது இங்கிலீஷ் ஃபார் 3 இயர்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பார்க்கலாமா. அவர்கள் அப்படின்னா தே, பல அப்படின்னா பல மாதங்களாக, இங்கே லாக அப்படின்னா ஃபார், பல மாதங்களாகனா மந்த்ஸ், மாதம் அப்படின்னா மந்த், மாதங்களாக அப்படின்னா மந்த்ஸ். இந்த திட்டத்தில்னா என்னது, ப்ராஜெக்ட். ஓகேங்களா. பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள், ஒரு விஷயம் பல மாதம், இது வந்து ஒரு மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த் சொல்ல, எவ்வளோ மந்த்து நம்மளுக்கு தெரியாது, பட் பல மாதமாக ஒருவர் கண்டினியூவாக போயிட்டே இருக்குது, இன்னமும் அது போயிட்டே தான் இருக்குது. அப்போ இப்போ என்ன யூஸ் பண்ணணும், have been யூஸ் பண்ணணும். have been verb ப்ளஸ் ing. இப்போ பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா have been working. ஓகேங்களா. இதுக்கு எப்படி பணியாற்றி கொண்டிருக்கிறார்களுக்கு எப்படி எழுதணும்னா have been கொண்டிருக்கிறார்கள் ஒர்க்கிங். ஸோ இப்போ இது இங்கிலீஷில் எப்படி எழுதணும், அவர்கள் அப்படின்னா தே, ஸோ தே என்ன பண்ணிகிட்ருக்காங்க, பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், have been working. ஓகேங்களா. இதில் ஆன் தி ப்ராஜெக்ட், இந்த திட்டத்தில். ஓகேங்களா. ஆன் த ப்ராஜெக்ட் எவ்வளோ மாதமாக, மந்த்ஸ், ஃபார் மந்த்ஸ். ஓகேங்களா. தேர்டு பார்க்கலாமா. அவள் 10 வருடங்களாக, அவள்னா ஷீ, 10னா 10, வருடங்கள் ஆக, வருடங்கள்னா இயர்ஸ், ஃபார், யோகானா யோகா, பயிற்சி அப்படின்னா ப்ராக்டிஸ், செய்து கொண்டிருக்கிறாள், ஒரு 10 வருஷமாக அவங்க யோகா பண்ணிகிட்ருக்காங்க, ஸ்டில் அவங்க கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா, ஸோ பயிற்சி செய்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னா இப்போ நம்ம என்ன எப்படி எழுதணும், have been ப்ளஸ் ing. இப்போ இதில் வந்து have been செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னது, ப்ராக்டிஸிங், வெர்பிங் என்னது ப்ராக்டிஸ் ப்ளஸ் ing, ப்ராக்டிஸிங். ஓகேங்களா. எழுதலாமா. ஸோ இங்கே வந்து ஹேஸ் வரும், ஷீ ஹேஸ், ஐ வி யூ தே, இது வந்துச்சா அப்படின்னா ஹாவ் வரும். ஓகேங்களா. ஹீ ஷீ இட், இந்த 3 வந்துச்சா அப்படின்னா ஹேஸ் வரும். இது இம்பார்ட்டண்ட். இதில் வந்து ஷீ, அவள் அப்படின்னா ஷீனா என்ன வரும், ஹேஸ் வரும், ஹேஸ். ஸோ இங்கே வரும் ஹேஸ் வரும், சாரி இங்கே. ஓகேங்களா. இப்போ நம்ம இதுக்கு வந்து மாற்றி இங்கிலீஷில் ஃபார்ம் பண்ணலாமா. அவள்னா ஷீ, என்ன பண்ணிகிட்ருக்காங்க, பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், ஹேஸ் பீன் ப்ராக்டிஸிங் என்னது, யோகா.
எவ்வளோ வருஷமா? ஃபார் 10 years. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போகலாமா? 4th எக்ஸாம்பிள் வந்து நாங்கள் அப்படின்னா வி. ஒவ்வொரு கோடையும் எவ்ரி சம்மர் காலத்திலும், ஒவ்வொரு கோடை காலத்திலும் இந்தியாவிற்கு, இக்கு அப்படின்னா டு இந்தியா, பயணம் அப்படின்னா ட்ராவல், செய்து கொண்டு இருக்கிறோம். இங்கே பாருங்கள், செய்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு சம்மரும் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த வருஷம் ஒரு சம்மர் வருமா, நெக்ஸ்ட் இயர் ஒரு சம்மர் வருமா, அதுக்கு அடுத்த ஒரு சம்மர் வர வர அவங்க போயிட்டே இருக்காங்க. எவ்வளோ டேஸுன்னு சொல்லிட்டு எவ்வளோ சம்மர், இவ்வளோ இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டாப் பண்ணலை. ஓகேவா? கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த டைம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஹாவ் பீன் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. இங்கிலீஷில் எழுதலாமா? நாங்கள் வி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். வீணா என்னது? ஹாவ் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன்னா ஹாவ் பீன். பயணம் செய்து, பயணம்னா என்னது? ட்ராவல். ஐஎன்ஜி போடுறப்ப ட்ராவலிங். எங்கே? இந்தியாவுக்கு, டு இந்தியா. எப்போ? ஒவ்வொரு, எவ்ரி, கோடை காலத்திலும், சம்மர். புரிஞ்சுங்களா? அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? அவன் சிறு வயதில் இருந்தே. இங்கே அவன் அப்படின்னா ஹீனா என்ன சொல்லியிருக்கேன்? ஹேஸ் தான் வரும். ஹீனா ஹேஸ் வரும். சிறு வயதில் இருந்தே, சின்ஸ் சைல்ட்ஹுட். இங்கே இருந்தே அப்படின்னா வந்து சின்ஸ். இது சின்ஸ் சைல்டுஹுட். கிரிக்கெட் தெரியும்ல, விளையாடி கொண்டிருக்கிறான். அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே, ஸ்மால் பாய்லேருந்தே கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க. இப்போ அவங்களுக்கு எவ்வளோ வயசாச்சுன்னு தெரியாது. ஸோ இன்னமும் அவங்க பெரிய மேபி 20-40s கூட இருக்கலாம். இன்னமும் அவங்க வந்து விளையாடிட்டே தான் இருக்காங்க. ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. ஸ்டாப், நோ ஸ்டாப். அந்த டைமுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹாவ் பீன் ப்ளஸ் ஆர் ஹேஸ் பீன் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ணணும்? ஹேஸ் பீன் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஹீ போட்டிருக்காங்க. ஹீ. இப்போ இங்கே ஹேஸ் பீன் பிளேயிங். ஓகேங்களா? ஸோ ஹீ விளையாடி கொண்டிருக்கிறான். ஹேஸ் பீன் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? ப்ளே. வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்தணும். பிளேயிங். எப்போத்திலிருந்து? சின்ஸ் சைல்ட்ஹுட். ஓகேங்களா? இவ்வளோதான். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க.